ஹியூமன் இஸ் த மோஸ்ட் இடியாட்டிக் ஸ்பீசிஸ். நம்ம மட்டும்தான் நம்மளோட கையிலே நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். இந்த கை ரைட் ஹேண்ட் இஸ் வெரி ஆஸ்பீஷியஸ் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் இஸ் நாட் ஆஸ்பீஷியஸ் ஹேண்ட். இதை ஒரு மிருகம் பண்ணுமா? எனக்கு இந்த கை தான் எனக்கு முக்கியம், இந்த கை முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு சிங்கமோ புலியோ இல்லை ஒரு நாயோ சொல்லுமா? 4 காலில் எனக்கு இந்த கால் தான் முக்கியம், எதாக இருந்தாலும் இந்த காலில் தான் பண்ணுவேன் அப்படின்னு. நம்ம பாருங்கள் எந்த லெவலுக்கு வி ஹவ் டேக்கன் த க்ளீவேஜ் இன்சைட்னா, நமக்குள்ளே நம்மளோட உடம்புல இருக்க பார்ட்டை வலது கால் தான் முக்கியம், இடது கால் இல்லை, வலது கால். இது என்ன? இது ஸ்டூபிட் லாஜிக். இது எனக்கு 2 காலும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம எப்படி சொசைட்டியில் எப்படி இருப்போம்? வலது காலை எடுத்து வைங்க, எதுக்குன்னே தெரியாது. யூ வில் டூ தட். இந்தியான்னு இல்லை, நிறைய இடத்துல அந்த கல்ச்சர் இருக்குது. தே வில் ட்ரை டு அது கான்செப்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷனில் அதெல்லாம் வரும். அது மெயினாக விமன் மேலே நிறையா செலுத்தியிருக்காங்க. இது நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப அதெல்லாம் படிச்சிருக்கணும். உங்களோட ஒரு சப்ஜெக்ட்லேயும் இது வரும். பொலிட்டிக்கல் தியரியில் அது ரொம்ப டீப்பாக வராது. இது எந்த இதில் வரும்னா, ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். உங்கள் கான்செப்டில் கவர் ஆகிருக்கும் ஏதாச்சும் சப்ஜெக்டில், எனக்கு தெரியல. இது என்னென்னா கான்செப்ட் ஆஃப் பியூரிட்டியில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் வரும். அதெல்லாம் எப்படி இவால்வ் ஆச்சுன்றது. அதுவும் நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா ஒரு சிலபஸில் டிட்டர்மெண்ட் போட்டிருக்க புக்கில் வராது. அதோட ஃபர்தர் ரீடிங் ரெஃபரன்சஸ் போய் ரீட் பண்ணுறப்ப யூ வில் கெட் டு நோ ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ வி ஆர் ஸோ ஸ்டூபிட். நம்ம எந்த லெவலுக்கு இருக்கோம் பாருங்க. காசு கொடுத்தா ஒரு பொட்டு வச்சு எதை வச்சா இந்த கையில் பண்ணு, இந்த கையில் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த லெவலுக்கு வி ஆர் ஏபிள் டு ஒரு க்ளீவேஜை உள்ளே எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம். ஹியூமன் பாடியிலே டிஃப்ரென்ஸ் பார்க்குற அளவுக்கு. ஸோ அப்படி இருக்க ஒரு இண்டிவிஜுவல் சொசைட்டி எந்த லெவலுக்கு க்ளீவேஜோட பார்ப்பாங்க? நம்மளாலேயே இதை சில கல்ச்சரில் இது கிடையாது. அவர் கேட்ட மாதிரி சில கல்ச்சரில் இருக்குது. இந்த இல்லாத கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இது கிடையாது. அண்ட் போய் விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹேண்டுன்னா சிரிச்சிருவாங்க. என்னப்பா அப்படி கேட்குற லூஸ் மாதிரி, 2 கையும் தான் எனக்கு வேணும். இப்போ கண்ணில் எந்த கண் இம்பார்ட்டன்ட் கண்ணுன்னு சொன்னால் இருக்குமா? வலது கண்ணில் தான் எல்லாம் பார்க்கணும், இடது கண்ணில் பார்க்கக்கூடாதுன்னு நம்மகிட்ட சொன்னால் என்ன பண்ணும்? ஏன்னா அது முட்டாள்தனமாக இருக்கணும். இது என்ன வலது கண்ணில் பார்க்குறது, இடது கண்? அதே தான் கைக்கும். ஆனால் அது அப்போ நம்ம கொஸ்டின் பண்ணலை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அது நமக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கிறதால நம்ம கொஸ்டின் பண்ணாமல் விட்டுட்டோம். கால்லையும் அதே தான். இந்த காலில் வாங்கினா நம்ம பண்ண மாட்டோம். ஒரு கடையில் நான் இந்த கான்வர்சேஷன் எப்போ வந்துச்சுன்னா, ஒரு கடையில் நான் ஏதோ காசு இப்படி கொடுத்தேன். என்னப்பா இப்படி இடது கீழே கொடுத்துருக்கு, என்ன வளர்த்துருக்காங்கன்னாரு. அப்போ தான் யோசித்தேன். அவர் சொன்னதுக்கு யோசிக்கலை. என்ன கான்செப்ட் இது, இந்த கான்செப்ட் என்னது, இது இதுக்கு இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எழுதுகிறப்ப தான் தெரிஞ்சிச்சு. ஒரு காஸ்ட் பேஸ்டு சொசைட்டி இங்கே உருவாயிருக்கு. மற்றவங்களாம் காஸ்ட் பார்க்குறது, அதோட ஆரிஜின் இங்கேருந்து ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நம்ம உடம்பையே நம்மளே ஹையர் காஸ்ட்டில் இருக்க சோகால் ஹையர் காஸ்ட்னாலும் சரி, சோகாஸ்ட் லோவர் காஸ்ட்னாலும் சரி, அவங்களே அவங்க உடம்பை 2ஆக தான் பார்ப்பாங்க. ப்ளீஸ் வர்றவங்களே இப்படி தான் பார்ப்பாங்க. தன்னோட உடம்புலேயே அவங்க தே ஆர் சீயிங் டிஸ்பேரிட்டி. அப்படி இருக்க ஒருத்தவங்களை சொசைட்டியில் இருக்க டிஸ்பேரிட்டியை பார்க்காதீங்கன்னு மாற்ற முடியுமா? இப்போ ஒருத்தவங்கள உங்கள் பொண்ணுக்கு லெஃப்ட்டில் பொட்டு வச்சு விடுங்கன்னா வச்சு விட்ருவாங்களா? வச்சு விட்டு வைக்க முடியுமா? அது எப்படிப்பா முடியும்னு நிற்பாங்க. எந்த ஒரு காரணத்துலையும் பண்ண மாட்டாங்க. they are able to see the cleavage in their own அவங்களோட டிஸ்பாரிட்டி அவங்களோட பாடி பார்ட்லேயே அவங்க they have imbibed, our society has imbibed சொல்லப்போனால். ஸோ அப்படி இருக்கப்ப சொசைட்டியில் இருக்கிறதில் இல்லை இவங்க எல்லாரும் ஈக்குவல்னு சொல்கிறத எப்படி பண்ண முடியும்? ஸோ இந்த கான்செப்ட் எதனால் வந்துச்சு, எதனால் இந்த டிஃப்ரென்சஸ் வந்துச்சு இனிஷியலாக? ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணுறப்ப இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான். இப்போ ஒரு ப்ராப்ளம், காஸ்ட் பேஸ்ட் இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது சொசைட்டிலனா, எவ்ரி ஒன் வில் ஹேவ் அ ஒப்பீனியன். எல்லாருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருப்பீங்க, நீங்கள் போய் பேசுவீங்க. பட் இதோட ஆர்ஜினே தெரிஞ்சால் தான் உங்களால் டீட்டெயிலாக பேச முடியும். ஸோ இதையும் தாண்டி இது எதனால் வந்துச்சுன்றதை நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு டிபேட்லேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறப்ப அது இஃபெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது இமோஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆயிரும், இல்லைன்னா ஹாஃப் பேக்கட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஆர்ஜின்லேருந்து எண்டு வரைக்கும் எதுனால எப்படி மாறிச்சுன்னு தெரிஞ்சாதான், அப்படி தெரிஞ்சாதான் கரெக்ட் பண்ணவும் முடியும் ஒரு இஷ்யூவை. ஏன்னா அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் ரீட் பண்ண புக்ஸை வச்சு அது பியூரிட்டி கான்செப்டில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வலது கையெல்லாம் நல்ல விஷயத்துக்கு பண்ணணும், இடது கையெல்லாம் பியூராக இல்லாத கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம சாப்பிடணுன்னா அதை யூஸ் பண்ணுவோம், அப்படி ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இல்லை நம்ம டாய்லெட் போயிட்டு வாஷ் பண்ணுறோன்னா லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தப்பான ஒரு விஷயம், இதெல்லாம் இம்பியூரான விஷயம், இது பியூரான விஷயம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். மேபி அப்போ சானிடேஷன் அந்த லெவலுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு ஹேண்ட் வாஷ் இல்லாமல் இருந்திருக்கலாம், சோப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். பீப்புள் அது உண்மைக்குமே அந்த டைமில் தேவைப்பட்டிருக்கலாம். 2 தனித்தனி ஹேண்டில் தான் பண்ணணும், இல்லைன்னா அது உண்மைக்குமே அந்த சொசைட்டியை அழிச்சிருக்கும். ஆனால் இப்போ அது தேவையான இப்போ இல்லை. பட் அப்போ தேவைப்பட்டதால் அது இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வி ஹாவ் ஆல் தீஸ் சயின்ஸ்னால இப்போ டசன்ட் மேட்டர், வி ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு கிளியர் அவர் செல்ஃப் ஃப்ரம்
பேத்தோஜன்ஸ் ஆர் எதில் இருந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனாலே இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு சானிடைசேஷன் இருக்க நம்ம எப்படி லெஃப்ட் பார்க்க ஆரம்பிச்சோமோ, சானிடைசேஷன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களையும் தனியாக ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம், இம்ப்யூராக இருப்பாங்க அப்படின்னு. இந்த கல்ச்சரை விவர் ஸோ எப்படின்னா நம்ம விவர் ஸோ கன்சர்வேட்டிவ்ஸ் ஆர் ஸோ கிளவர், அதை வந்து ஒரு விமன் மேலேயும் போட்டாங்க. ஒரு பியூரிட்டி கான்செப்ட் ஒரு மென்னுக்கு கிடையாது, ஆனால் ஒரு விமனுக்கு இருக்குது. அதனால தான் நான் அன்னைக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த காற்று வாக்கில் ரெண்டு காதல். அது வந்து ஒரு பையனால் 2 பொண்ணை ஒரு லவ் பண்ண முடியும் ஒரே டைமில். அந்த மாதிரி ஒரு படத்தை சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஆனால் அதே இதில் அப்படியே கான்வர்ஸில் ஒரு பொண்ணை போட்டு ஒரு 2 பையனை, இப்போ அதே இதில் நயன்தாராவை லீடாக போட்டு 2 பையனை அவங்க லவ் பண்ணுற மாதிரி 8 டைமில் காமிச்சு 2 பேரையும் நான் கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லியிருந்தா சொசைட்டி ஏற்றிருக்காது. ஏன்னா அவங்களுக்கு பியூரிட்டி கான்செப்டை வந்து நம்ம வந்து மென் மேலே நம்ம திணிக்கலை, இவங்க மேலே திணிச்சிருக்கோம். திணிச்சிட்டு இல்லை இப்படி போனால் ஷி வில் பி இன்பியூர். ஆனால் அதே ஒரு பையனா டசன்ட் மேட்டர். ஸோ எந்தெந்த இடத்துல அவங்க ஒரு பவர் வேணும், ஹோல்டு வேணும், ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருக்கவங்க வேணுங்களா, அந்த இடத்துலலாம் பியூரிட்டி கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதை ரிலீஜனே ப்ரொமோட் பண்ணிச்சு நிறைய இடத்துல, ரிலீஜன் வைஸ். இப்போ பார்த்தோன்னா ஒரு ராமாயணம் கதை எடுத்துட்டோன்னா அது வந்து ரிலீஜன் அப்போது அந்த டைமில் வந்து ஹிந்துவிசம்னு ஒன்று இவால்வ் ஆகலை. இப்போ ஃபாலோ பண்ணதெல்லாம் ஒருத்தவங்க ஒன்று சைவா வைஷ்ணவான் இருந்தாங்க, இல்லைன்னா அந்தந்த ஊரில் இவால்வ் ஆன சிறு தெய்வங்களை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி தான் இருந்துச்சு ஒரு கல்ச்சர். அப்போ இனிஷியலாக வந்து அப்பர் நாயன்மார் இவங்களாம் வந்து கதையை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இப்படி ஒரு கதை இருக்குது, ராமாயணம்னு ஒன்று நடந்துச்சுன்னு வந்து எல்லார்ட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயே அவங்க பார்த்தீங்கன்னா ராமர் வந்து என்ன பண்ணுவார், நீ எவ்வளோ நாள் அவனோட இருந்த, நீ பியூரா இருக்கியான்னு காட்டு அப்படின்னு சொல்லி தீல ஏற சொல்லுவார். அதே கேள்வியை ஒருவேளை சீதாவும் கேட்டிருக்கலாம், நீ பியூரா இருக்கியா ஏறுன்னு. பெரியார் பற்றி நான் படிக்கிறப்போ ஒரு புக்கில் படித்தேன், இந்த மாதிரி 50 years பேக்கே இந்த ராமாயணம் கதை வந்து ஒரு கரெக்ட். அதில் ஐ வில் கம் பேக், அதுக்கு நான் வரேன். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னா, மகாபாரதத்தில் இந்த மாதிரி இருக்குது, அதனால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்களான்றது கேள்வி. மகாபாரதத்தோட கதையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த 5 பேர் இருக்காங்கல்ல பாண்டவஸ், 5 பேர் வந்து ஒரு விமனோட 5 பேர் இருக்காங்க, 5 பேருமே ஒரே ஆளோட அவதாரம்னு சொல்லியிருப்பாங்க. மகாபாரதோட எக்ஸ்டென்ஷன் ஸ்டோரியில். அதனால தான் பாஞ்சாலி அவங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்க, 5 பேரும் டிஃப்ரெண்ட் பீப்புள் கிடையாது அப்படின்றத சொன்னோன்னு தான், அந்த கிளாரிட்டி கொடுத்ததால தான் அவங்க ஒத்துப்பாங்க, இல்லைன்னா ஒத்துருக்க மாட்டாங்க அப்படின்றது அதோட எக்ஸ்டென்ஷன் ஸ்டோரியில் வரும். அடுத்து இதில் டீப்பாக படிக்கிற எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். அதில் அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரே ஆளோட அவதாரம் தான். இப்போ இன்னும் சொல்லணும்னா, இப்போ கிருஷ்ணர் இருக்காருல்ல, கிருஷ்ணர் வந்து மகாபாரத ஸ்டோரியில் அது மகாபாரத எக்ஸ்டென்ஷன் இல்லை, 5 பேரோட 5 பேருமே ஒரே ஆளோட அவதாரம். இப்போ கிருஷ்ணரோட ஸ்டோரி பார்த்தோன்னா அவர் நிறைய அவதாரம் எடுத்தாருன்னு இருக்கும், ஆனால் ஒரே காடு பல ஒரு அவதாரத்தில் இருந்திருப்பாரு. கரெக்டாக? இப்போ காடுமே எடுத்துட்டிங்கன்னா, கடவுளே பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளுக்கும் 2 ஒய்ஃப் இருப்பாங்க. ஒரு விமன் காடுக்கு 2 ஹஸ்பண்ட் எங்கேயாச்சும் இருக்காங்களா? எஸ்ஸா? இல்லை. ஏன்னா அந்த இடத்துல கல்ச்சர் அந்த இடத்துலயே ஒரு கான்செப்டை புஷ் பண்ணுது. ஃபண்டமெண்டலாகவே ஒரு தப்பான விஷயத்தை அந்த இடத்துல சொல்லி தருது. ஒரு மென்னுன்னா தே வில் ஹாவ் மோர் பவர், அவங்களுக்கு பியூரிட்டி கான்செப்ட் கிடையாது. ஆனால் ஒரு விமன்னா இல்லை, இப்படி தான் இருக்கணும், ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமாக அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குது. அந்த ரிலீஜன் மூலமாகவே பண்ணியிருக்காங்க. ரிலீஜன் எவ்ரி ஒன் ஹாஸ் டு, எல்லா ரிலீஜன்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இது எல்லா ரிலீஜனுக்குமே காமன், நாட் ஜஸ்ட் இந்துவிசம். அப்படியே இஸ்லாம் போனீங்கன்னா அங்கேயும் இது இருக்குது. ஒரே மென் வந்து ஐ திங்க் தே கேன் மேரி 4-5 விமன் நினைக்கிறேன், பண்ணிக்கலாம் அப்படின்னு. 3 ஓகே பண்ணிக்கலாம். ஆனால் அதே ரைட்ஸ் விமனுக்கு இருக்கானா? கிடையாது. கிறிஸ்டியானிட்டி எனக்கு கிளாரிட்டி இல்லை, எனக்கு மேபி நான் பார்த்தேன்னா தெரியும். பட் இது ப்ரூஃப் இல்லாத வரைக்கும் அது உண்மை கிடையாது. சயின்டிஃபிக்கலாக எதையுமே பார்க்கணும். சயின்டிஃபிக்கலாக அவனால் ப்ரூவ் பண்ண முடியும்னா தட் இஸ் ட்ரூத், ஃபேக்ட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட். எம்பரிக்கல் எவிடன்ஸ் இல்லாத ஒரு விஷயம் பொய் தான். அட்லீஸ்ட் ப்ரூவ் ஆகிற வரைக்கும் அது பொய் தான். ஒரு கோர்ட்டில் ஒருத்தவங்களை ப்ரூவ் பண்ணணும்னா எவிடன்ஸ் காமிச்சு தான் ப்ரூவ் பண்ண முடியும். எவிடன்ஸ் இல்லாமல் கதை சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு ப்ரூவ் ஆகாது. நடந்துச்சா, எவிடன்ஸ் இருக்கா, அவ்வளோதான். ஸோ எனி ஸ்டோரி எது வந்தாலும், இஃப் தேர் இஸ் அன் எவிடன்ஸ் இட் இஸ் ட்ரூ, இஃப் தேர் இஸ் நோ எவிடன்ஸ் இட் இஸ் ஃபால்ஸ், அவ்வளோதான். இட்ஸ் அ ரேஷனல் திங்.